கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஜீவனுள்ள அற்புதமான அதிசயமான ஆறுதலான அடைக்கலமான வெற்றியான விடுதலையான சந்தோஷமான சமாதானமான உயிருள்ள ஒரு வார்த்தை என்றால் என் தகப்பன் இயேசு இரட்சகரின் வார்த்தை. இந்த நாளிலே உங்களுக்கு வருகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று கேட்டால், ஏசாயா 60:5, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதாவது பூரிக்கும் என்பது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் தான் பூரிக்கிறது. உங்கள் இருதயம் இதுவரை துக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் இருதயம் இதுவரை கவலைப்பட்டிருக்கிறதா? உங்கள் இருதயம் இதுவரை நெருக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் இருதயம் இதுவரை அவமானப்பட்டிருக்கிறதா? உங்கள் இருதயம் அநேக இடங்களிலே நெருக்கப்பட்டு மனமடிந்து சோர்ந்து போய் இருக்கிறதா? இடத்துல கவலை தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்கள் இருதயம் முதலாக அதிசயமான காரியங்களை கேட்க போகிறது. உங்கள் இருதயம் முதலாக அற்புதமான காரியங்களை கேட்க போகிறது. இதுவரை உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமால, உங்கள் சரீரத்தில் பல துக்கங்கள், பல நெருக்கங்கள், பல அவமானங்கள், பல நிந்தைகள், பல போராட்டங்களை சந்தித்து 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 வேதனைக்குள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் ஒரு ஜெயத் நாள். இந்த நாளிலே உங்கள் இருதயம் பூரிக்கும்படி நல்ல செய்தி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு இன்னைக்கு பூரிக்க போகுது. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை துதிக்கிறேன். அப்பா, அந்த நாள் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு இருதயமும் சந்தோஷப்பட்டு பூரிக்கட்டும் ஐயா. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி மேலான காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு இரத்த கோடைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.